நீங்கள் ஒருத்தங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க உங்களை தங்கம் செல்வம் தான் கொஞ்சுவாங்க. என்றைக்கே ஏதோ தெரியாமல் ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு வைங்க, தம்பி உன்னைய மாதிரி கேவலமாக ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு பேசுவாங்க. அப்போ இந்த ரெண்டில் எது உண்மை? இந்த வீடியோ பிரேக்கப் பற்றின வீடியோ கிடையாது, இது ஹார்ட் பிரேக் பற்றின வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அன்ஃபர்கிவ்னஸ்னா என்ன? ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் ஒரு 5 வருஷமாக ஒருத்தங்களுக்காக டைம் அண்ட் எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. இங்கே வந்து நான் வந்து லவ்வர்ஸை பற்றி பேசல. தே கேன் பி எனி ஒன், ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் இப்படி ஸ்மூத்தாக நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு போயிட்டுருக்கு. சடனாக ஒரு நாள் ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லை அவங்க பண்ணுறாங்களோ, ஏதோ ஒரு மிஸ்டேக்னால நீங்கள் பண்ண எல்லாத்தையும் மறந்து திடீர்னு உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு மைண்டுக்குள்ளே? எனக்கு கேர்ள்ஸை பற்றி தெரியல, பட் ஆஸ் அ பாயாக எனக்கு 2 தாட் தான் இருக்கும். ஒன்று, ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா, எல்லாம் பண்ணுறேன்டா, இது வரைக்கும் பண்ணாத எல்லாத்தையும் பண்ணி நான் சாதிக்கிறேன்டா, ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆகிறேன்டா அப்படின்னு அந்த ஃபுல் ரிவெஞ்ச் மைண்ட் செட் இருக்கும். அப்படி இல்லையா, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல், ஒரே கில்ட்டாக அந்த ஒரு ரெக்ரெட்டோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த 2 மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இது 10th படிச்சுட்டு இருக்கும்போது நடக்குது. அப்புறம் இந்த 10th இருக்கும்போது அவன் என்கிட்ட நேரில் என் மூஞ்சை பார்த்து சொன்னான். எப்படின்னா, இங்கே பாரு, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாகவே பார்க்க கிடையாது, நான் வந்து என் கூட யாரும் பேசலை, இந்த கிளாஸுக்கு வேறு புதுசு, உன்னை சும்மா யூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு என்கிட்ட நேருக்கு நேராக மூஞ்சை பார்த்தே சொன்னான். அந்த வயசில் இதை வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்காக நான் எடுத்துகிட்டு, ஆக்சுவலி நான் சோகமாக வேறு இருந்தேன் இதுக்கு. பட் அந்த ஏஜில் அது ஓகே தான். லாஸ்ட் இயர் அவன் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிட்டான் போல். எனக்கு நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் தான் அவனுக்கும் ஒர்க் போட்டிருப்பாங்க போல். எனக்கு கால் பண்ணான், மச்சா எப்படி இருக்கிறேன்னு. எனக்கு அவன் தான் தெரியும் எடுக்கும்போதே. எடுத்துகிட்டு சாரி, ஐ எம் நாட் த பர்சன் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சம்பவத்தை மறந்தமோ இல்லை அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தமோ அதெல்லாம் அடுத்து. அவனை மாதிரி ஒருத்தனுக்கு அந்த பதில் கொடுத்தது கரெக்ட் தான், அதெல்லாம் எனக்கு எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. இப்போ இந்த அன்ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷமாக அடையே நான் அவனை யாருன்னு காட்டுறேன்டா, அவன்கிட்ட யாருன்னு காட்டுறேன்டான்னு நான் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பிடிச்சி ஹேங் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அந்த பீப்புள்கிட்ட நம்மளை வந்து அட்டாச்சாக வச்சுருக்கு. பட் அவங்க மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க. நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், யூ ஹேவ் டு கில் தட் அன்ஃபர்கிவ்னஸ். நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் நடந்துச்சுன்னா 2 விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி, எய்தர் ரிவெஞ்ச் ஆர் ரிக்ரெட். இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் இதில் 2த்தில் ஏதோ ஒரு கேட்டகரியில் ஃபாலோ ஆகி நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசரம் மோட்டிவேஷனாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்போசிட்டில் இருக்கவங்க இங்கே பாரு இவன் மாசுடி அப்படின்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. யார் இவன் கோமாளின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ரிக்ரெட் பண்ணி இந்த கில்ட்டில் சோக ஸ்டேட்டஸ் போடுறான் பார்த்தீங்களா, அவன் அதுக்கும் மேலே. என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் இந்த எல்லா இடத்துலையும் ரிவெஞ்ச் 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 அப்படின்னு பண்ணி அந்த இதையே பிடிச்சிட்டே இருப்பேன். அப்படியே எனக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ஸ் எல்லாம் இந்த அன்ஃபர்கிவ்னஸ், நான் இதை என்னால் கொல்ல முடியாதனாலே அது எல்லாமே டிலே ஆச்சு. ஸோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ப்ளீஸ் வேக் அப் டு ரியாலிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடக்குதுன்னா தயவு செஞ்சு அங்கே போயிட்டு நீங்கள் யாருன்னு காட்டுறன்ட்டோ இல்லை அங்கே உட்காந்து ரிக்ரெட் பண்ணி ஃபீல் பண்ணியோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணுவேன்னா பண்ணுங்கள், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு உண்மையாகவே அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும், உங்களோட சோலை வந்துட்டு மறுபடியும் அலைவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபர்கிவ் எவ்ரி ஒன். நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, எவன் வேணாலும் தப்பு பண்ணுங்கள். மொத்தத்தில் அந்த இடத்த விட்டு நீங்கள் மேலே வரணுன்னா கிளம்பி வந்துடுங்க. அந்த இடத்த விட்டு எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நீங்கள் மேபி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்கலாம், யாருக்காகவாவது ஸ்போர்ட்ஸ் விட்டுருக்கலாம், மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க. இல்லை ரொம்ப நாளாக ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அதை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாளாக வெயிட்டை குறைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அதையாவது பண்ணுங்கள். பட் எதை பண்ணாலும் உங்களுக்காக பண்ணுங்கள். அதை நான் இந்த ரிவெஞ்சுக்கோசரம் பண்ணுறேன், நான் இப்போ இந்த ரிக்ரெட்டாக இருக்குது, இந்த கில்ட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா இப்போ நீங்கள் அவங்களுக்காக அதை பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு சேண்ட் கேஸில். ஏன்னா அவங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க அதை இப்படி பார்த்து இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இல்லை இப்படி பார்த்து அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ரியாக்ஷன் வரலின்னா அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துடும். ஸோ இட்ஸ் பெட்டர், டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் ஒருத்தங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க உங்களுக்கு தங்கம் செல்வம் தான் கொஞ்சுவாங்க. என்றைக்கே ஏதோ தெரியாமல் ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு வைங்க, தம்பி உன்னைய மாதிரி கேவலமாக ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு பேசுவாங்க. அப்போ இந்த 2ல் எது உண்மை? இந்த 2மே நீங்கள் யாருங்கிறத டிசைட் பண்ண போகிறது கிடையாது. வி ஆல் ஆர் எனிமீஸ் இன் சம் ஒன்ஸ் லைஃப், நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன், பட் பிகாஸ் ஆஃப் their இன்டென்ஷன் அண்ட் their டெசிஷன்.